டார்லிங்ஸ், உலக சினிமா, உள்ளூர் சினிமான்னு எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்காக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஒர்க்கிங் டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யூசுவலா ஹாலிவுட பொறுத்த வரைக்குமே படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணாம அதுக்கு ஒரு ஒர்க்கிங் டைட்டில் வச்சு எப்பவுமே ஒர்க் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு இப்போ ஒரு ஒர்க்கிங் டைட்டில் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஃபார் ஆல் டைம் ஆல்வேஸ் அப்படின்னு ஒர்க்கிங் டைட்டில் வச்சிருக்காங்க. சோ இத பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் இருக்க போகுது. இத எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு உங்கள மாதிரி தான் எங்களுக்குமே ஃபீல் ஆச்சு. எஸ், லோக்கி சீசன் 1 எபிசோட் 6 டைட்டில் இதுதாங்க. லோக்கிய வச்சுதான் இந்த முழு ஸ்டோரியும் போக போகுது அப்படின்றத ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. லோக்கி சீரிஸ பொறுத்த வரைக்கும் லோக்கி மல்டிவர்ஸ காப்பாத்துறதுக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி மல்டிவர்ஸோட ஒரு பிரான்ச்சா மாறிடுவாரு. இப்படிதான் ஸ்டோரி எண்ட் ஆயிருக்கும். ஆனா இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டூம்ஸ்டே தனக்குன்னு ஒரு டீமை கிரியேட் பண்ணி லோக்கிய தேடி போறாரு. அதே டைம்ல அவெஞ்சர்ஸ் சைடுல இருந்து ஒரு டீமை ரெடி பண்ணி லோக்கிய தேடி போறாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரு லோக்கிய ரீச் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி டாக்டர் டூம் தான் லோக்கிய ரீச் பண்ண போறாரு. அண்ட் இங்க தாங்க ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டாக்டர் டூமும் லோக்கியும் மீட் பண்ண போற அந்த சீக்வன்சஸ் கண்டிப்பா தரமா இருக்க போகுது. ஏன்னா அவெஞ்சர்ஸ் 1ல லோக்கி வில்லனாவும் அயன் மேன் ஹீரோவாவும் இருப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்ற மாதிரி ஆர்டிஜே வில்லனாவும் லோக்கி ஹீரோவாவும் மாற போறாங்க. சோ இந்த சீக்வன்சஸ் எப்படி படமாக்க போறாங்க அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் நிஜமாவே செம ஹையா தாங்க இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரியான சீக்வன்சஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஹை பட்ஜெட்ல தான் இருக்கும் அப்படின்றது நம்மளால கெஸ் பண்ண முடியுது. சொல்ல போனா இது வரைக்கும் வந்த படங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்பவே கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே இந்த ரெண்டுமே வேற வேற கதையா இருந்தாலும் ஒரே படமா தான் எடுக்க போறாங்க. கண்டிப்பா இதோட பட்ஜெட் செம்ம ஹையா தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 2 பில்லியன்ஸ் தாண்டி போகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பில்லியன் போட்டு இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்றதுனால எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் 4.5 பில்லியனுக்கு மேல கலெக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு மார்வல் சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹை பட்ஜெட் கலெக்ஷனை கொடுத்திருந்த படம் தான் அவதார். அது 3 பில்லியனை கொடுத்திருந்துச்சு. சோ அத இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கண்டிப்பா வந்து பீட் பண்ணும் அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வச்சிருக்காங்க. இவ்ளோ ஹை பட்ஜெட்ல இப்படி ஒரு படத்தை எடுக்கிறாங்களே, ஒருவேளை இந்த படம் தோத்துடுச்சுன்னா என்ன ஆகும், இவ்ளோ காசும் வேஸ்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எஸ், இதே மாதிரியான ஒரு ரிஸ்க 2008ல அயன்மேன் அப்ப எடுத்திருந்தாங்க. அப்பயும் எதுக்காக இவங்க இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் மேல இவங்களுக்கு அவ்ளோ கான்பிடன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தான் டாக்டர் டூமா நடிக்கிற ஆர்டிஜே மேல சேம் கான்பிடன்ஸை வச்சுதான் இவ்ளோ பட்ஜெட்ல இந்த படத்தை மார்வல் எடுக்கிறாங்க. சோ ஆர்டிஜே மட்டும் இல்ல, அடுத்தடுத்த கேமியோஸ் என்னென்ன அப்படின்றத நாங்க உங்களுக்கு மறக்காம அப்டேட் பண்றோம். சோ மார்வல் அப்டேட்க்கு ஸ்டே டியூன்டா இருங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சத்தமே இல்லாம தன்னோட கரியர்ல எங்கேயோ போயிட்டு இருக்காரு கார்த்தி அப்படின்னு தாங்க சொல்லணும். வா வாத்தியாரே படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சர்தார் 2 வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து தானாக்காரன் டைரக்டர் தமிழ் கூட ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஹை பட்ஜெட்ல உருவாகிற படம். அது மட்டும் இல்ல, இது 2 பார்ட்டா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால இந்த படத்துக்கு கடுமையான உழைப்பை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டில்லி அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் சோஷியல் மீடியாவில போக ஆரம்பிச்சது. அண்ட் இதுக்கு இல்ல அப்படிலாம் கிடையாது, இந்த படத்தை நாங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குங்க. யார் சைட்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்தி ரீசெண்டா லோகேஷ் கனகராஜோட பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்காக அவரை மீட் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல தான் கைதி 2 பத்தின டிஸ்கஷன் போயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கைதி 2 சீக்கிரமாவே இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க, இல்ல கைதி 2 வராது அப்படின்ற மாதிரி. பட் ரைட் நோ லோகேஷ் கனகராஜும் வந்து கூலி மூவில பிஸியா இருக்காரு. சோ அதை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரோலக்ஸா இல்ல கைதி 2 அப்படின்ற ஒரு குட்டி டயலமா இருக்கே தவிர பட் கைதி 2 டிராப் ஆகல அப்படின்றத ஸ்ட்ராங்கா இவங்க 2 பேருமே சொல்லிருக்காங்க. சோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த கைதி 2 அப்டேட். கண்டிப்பா நாங்களும் அதை உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ரீசெண்டா எஸ்ஜே சூர்யா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய பாராட்டுகள் நீங்க கொடுத்ததுனால அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கு. நான் ரொம்ப பிஸியா தூங்க கூட நேரமே இல்லாம நடிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னது மட்டும் இல்லாம அடுத்து அவரோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற படங்களை பத்தியும் அவர் பேசியிருந்தாரு. மார்ச் 20th அன்னைக்கு வீரதீர சூரன் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. சோ இதை தொடர்ந்து சர்தார் 2 இருக்கு. அதே மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படமும் இருக்கு அப்படின்ற அப்டேட்டையும் அதுல கொடுத்திருக்காரு. சோ எஸ்ஜே சூர்யாவோட காட்டுல மழை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூஸை தொடர்ந்து பராசக்தியில இருந்து ஒரு அப்டேட். எஸ், பராசக்தி மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுல லீக் ஆன ஒரு வீடியோ தான் ஜெயம் ரவி ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கிறது. அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னொரு சூப்பரான அப்டேட்டும்
விஷயம் பராசக்தியில இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாள சினிமால இவர் நடிச்சாலும் இவர் டைரக்ட் பண்ணாலும் அந்த படங்கள்லாம் வேற லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருக்கு. நான் பேசில் ஜோசப் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், பேசில் ஜோசப் இப்ப பராசக்தியில ஒன் ஆஃப் த காஸ்டா ஆட் ஆயிருக்காரு. சோ இவர் என்ன மாதிரியான ரோல் நடிக்க போறாரு அப்படின்ற அப்டேட்ட சீக்கிரமா நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். அண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இன்னொரு விஷயத்த பரவலா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எஸ், படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணிட்டு இருக்க தனுஷ் நம்ம தலைய வச்சு படத்தை டைரக்ட் பண்ண போறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ இது உண்மையாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதே வேற லெவல் ஃபீலா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா நியூஸ்க்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.